ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய பே ஸ்லிப் அல்லது சேலரி ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருவூலம் வெப்சைட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் ட்ரெஷரி அண்டு அக்கௌண்ட்ஸ் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் லாகின் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, பென்ஷனர், அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். எம்ப்ளாயினா எம்ப்ளாயினுடைய ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பென்ஷனர்னா பென்ஷனுடைய பிபிஓ நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னும் போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப்புக்கு தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த வெப்சைட் ஒர்க் ஆகிறதில்லை. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வெப்சைட்டு கருவூலம் வெப்சைட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் இனிமேற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கருவூலம் வெப்சைட்லேருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எம்ப்ளாயி ஐடி நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துங்க. எம்ப்ளாயி ஐடியை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சைன்இன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப்பும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஆப் வேணால் நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கூடிய இந்த ஆப்ஷனை தான் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆல் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பே ஸ்லிப் அப்படின்னு இருக்கும். இதை போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இயர் அண்டு செலக்ட் மந்த்து கொடுத்துட்றாங்க. ஸோ செலக்ட் இயரில் போய்ட்டு எந்த இயரில் நீங்கள் வந்து வேணுமோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து 2024 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் மந்த்து கேட்டிருக்காங்க. செலக்ட் மந்தில் வந்து நீங்கள் எந்த மந்த்து கேட்குறீங்களோ அந்த மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து கரண்ட் மந்த் அதாவது லாஸ்ட் மந்த்தை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு கோ பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பீரியடு டைப் அப்படின்னு சொல்லிட்டு பீரியடு 2024 மார்ச், ரெகுலர் எம்ப்ளாயி அதாவது எம்ப்ளாயி ரெகுலர் சேலரி அப்படின்ற இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை அன்ஜிப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் வந்து அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை தான் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா /- எதுவுமே இல்லாமல் வெறும் டேட்டு, மந்த்து, இயர் அந்த ஃபார்மேட்டில் மொத்தம் 8 டிஜிட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே ஸ்லிப் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் உங்களுடைய பே ஸ்லிப்பை அல்லது சேலரி ஸ்லிப்பை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.